லீலா, ஹஸ்பண்ட்னா உங்க பார்வையில் எப்படி? புருஷன்னா அது ராமர் தான். அம்மாவை பாசமா பாத்துக்கிட்டாரு. சித்திய தாயா ஏத்துக்கிறதெல்லாம் ராமர் ஒருத்தரால தான் முடியும். அப்படிப்பட்டவர் வீட்டுக்கு வர பொண்ண எப்படி பார்த்து பாரு. எல்லா பெண்களும் புருஷனை ராமரா பார்த்தா எல்லா வீடும் லவ்லி ஹோம் தான். ராமர் வழி நடக்க பழகிட்டா சீதைக்கு நாடு என்ன காடு என்ன எல்லாம் பூஞ்சோலை தான், ராஜ வாழ்க்கைதான். வாவ், சூப்பர் சூப்பர். அப்புறம் ஃபேமிலி பத்தி சொல்லு. அப்பா பேச்ச கேக்குற புள்ள, அண்ணன் பேச்ச கேக்குற தம்பி, எல்லாரும் எல்லாரையும் மதிக்கிற குடும்பம். இதை விட வேற என்ன வேணும்? இப்போ பாலையும் தண்ணியும் பிரிக்க முடியுமா? அந்த மாதிரிதான் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்தே இருக்கணும். இதுல தண்ணி புருஷன், டீ தூள் பொண்டாட்டி. புருஷன் மனைவி அரவணைச்சு எப்படி கலரை மாத்திக்கிட்டாருன்னு பாத்தீங்களா? இந்த மாதிரி ரெண்டு பேரும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டா குடும்பம் ஒரு கதம்பம் தான். இதுல கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணா அந்த ஃபேமிலியே ஸ்வீட் ஃபேமிலி ஆயிடும். சூப்பர். சரி, நீங்க போங்க, நாங்க பிடிச்சா கூப்பிடுறோம். மாயா, நீ மௌன விரதத்துல இருந்தா எல்லாருக்கும் நல்லது. சரி, நீங்க போட்டோ எடுத்துட்டு போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நான் வரேன். ஓகே. ஆஹா, அந்த பொண்ணு பாத்தியா எப்படி பேசுறாள்? உண்மைதான், ரொம்ப அமைதியா, ரொம்ப பவ்யமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருக்கா, கோமலி எவ்வளவு சூப்பரா இருக்கான்னு. கோமலி நல்லாதான் இருக்காங்க.
ஆனா மாயா, இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அடக்கம். உடம்புல எவ்வளவு தங்கத்தை போட்டுக்கிட்டாலும் வெக்கம் மாதிரி ஒரு ஜுவல் இருக்காதுன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. பொறுமை. சீதை இப்படிதான் இருப்பாங்க. சமயோஜிதமா பேசுறது. இப்போ பாலையும் தண்ணியும் பிரிக்க முடியுமா? அந்த மாதிரிதான் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்தே இருக்கணும். இதெல்லாம் இந்த பொண்ணுகிட்ட இருக்கு. நான் வரேன். எனக்கு இவங்களதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா 2 போட்டோவையும் ஏஜி கிட்ட கொடுப்போம். அவரே செலக்ட் பண்ணிட்டோம். அவர் தானே கல்யாணம் பண்ணிக்க போறாரு. வித்தை காமிக்கிற மாதிரி பாலையும் டீயும் காமிச்சு மேஜிக் பண்ணா கேஜி ஒத்துக்குவாரா? அவரை லாஜிக் பார்க்குற ஆளாச்சே. நீங்க என்ன பண்ணாலும் ஏஜேக்கு கோமளி தான் பொண்டாட்டியா வர போறா. எனக்கு அத்தை கோமளி தான். போட்டோவை முதல்ல ஏஜி பார்க்கட்டும். என்னக்கா இது? மஞ்சளும் சிவப்புமா டேபிள் வச்சிருக்காரு. அது வேற மந்திரவாதி மாதிரி கையில எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை ஏஜி பில்லி சொன்னிய வைக்கிற ஆளா மாறிட்டாரோ? ஆல்ரெடி அப்படிதான் இருக்காரு. ஏய், பேசாம வாங்க. ஏஜி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்மெல் டெஸ்ட். அப்படின்னா நேசல் மீட்டர். இந்த மசாலால கலருக்காக ஃப்ளேவர் ஏத்திருக்காங்க. கெட்டு போகாம இருக்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சால்ட்ல அயோடின் கம்மியா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த 2 பொண்ணு போட்டோவையும் ஸ்மெல் பண்ணி பாப்பாரோ? அப்படி பார்த்தா கோமளி தான் செலக்ட் ஆவா. ஏன்னா அவதான் குணம் மனம் நிறைஞ்சவளா இருக்கா. ஏஜி, நாங்க நிறைய மசாலாவை பார்த்து சாரி உங்களுக்காக நிறைய பொண்ணுங்களை பார்த்து அதுல 2 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி போட்டோ கொண்டு வந்திருக்கோம். அது நீங்க கல்யாணம் பொண்ணு ஓ முடிவு.
இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இங்கக்கா ஒழுங்கா கம்மிங்க. எப்படியோ ஏதோ விளையாடி எங்களுக்கு அத்தையை செலக்ட் பண்ணிட்டீங்க. இனி நீங்களும் ஃபோட்டோ பார்க்கலாமே. இந்தாங்க, பிரபலி அத்தையோட செலெக்ஷனை பாருங்க. பிரபலி செலக்ட் பண்றது எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும், என்னையும் உட்பட. பிரபலி செலக்ட் பண்றது எதையும் நான் ஃபேஸ் டெஸ்ட், ஸ்மெல் டெஸ்ட் எதுவும் பண்றது இல்லை. செலக்ட் பண்ணதுதான். சரி, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. இனிமே கல்யாண வேலையை பார்க்க வேண்டியதா. இவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கல்ல. நீங்க கேட்ட மாதிரி நான் போட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க இந்த இடத்தை காலி பண்ணீங்கன்னா நான் என் டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ப்ளீஸ். ஓகே, கண்டினியூ. ஐயோ, அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் டிஸ்கவரி சேனல்ல இருந்து ஜீ தமிழுக்கு மாறின மாதிரி இருக்கு. பொண்டாட்டிய செலக்ட் பண்ற மாதிரியா பண்றாரு? பொண்ணு போட்டோவை கொடுத்தா பார்த்துட்டு பொண்ணு என்ன படிச்சிருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு, குடும்பம் எப்படி, நமக்கு தெரிஞ்சவங்களா, இப்படிதானே கேட்பாங்க. இவர் என்னடானா அந்த மசாலாவை இஸ்ரோ விஞ்ஞானி ரேஞ்சுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு போனா போதுன்னு பொண்ணையும் செலக்ட் பண்றாரு. அதுவும் எப்படி? போட்டோவை வாங்கி கூட பார்க்காம குழந்தைங்க பிங்கி பாங்கி விளையாடுற மாதிரி விளையாடி பொண்டாட்டியை செலக்ட் பண்றாரு. அந்த மசாலால கான்சென்ட்ரேட் பண்ண அளவுக்கு கூட பொண்டாட்டி விஷயத்துக்கு பண்ண மாட்டேங்கிறாரு. பொண்டாட்டிக்கு மசாலா அளவுக்கு கூட மதிப்பு இல்லையா? இந்த கொரோனா காலத்துல அமெரிக்காவுல நடக்கிற தம் புள்ள கல்யாணத்துக்கு இங்க லைவ்ல டிவி முன்னாடி உட்கார்ந்து மந்திரம் சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க. இவர் என்னடானா போட்டோவுல காட்டினது பொண்ணா இல்ல ரெஸ்டாரண்ட் மெனுவான்னு கூட பார்க்காம ஓகே சொல்றாரு. நாளைக்கு பொண்ணுக்கு தாலி கட்டுவாரா இல்ல போட்டோக்கு தாலி கட்டுவாரா? இப்படியே போனா அதே மசாலாவை உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு நான் கடவுள் ஆரியா மாதிரி அலைய வேண்டியதான். தலை சுத்துதுரா சாமி. ஓவரா பேசுற சித்ரா. நான் சொன்னதுல என்னக்கா தப்பு இருக்கு? என்னம்மா அக்கா பேசாம இருக்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? கோமலி போட்டோவை அவர் பார்த்திருந்தா உடனே செலக்ட் பண்ணிருப்பாரு. இது ஒரு லூசு. இப்ப என்ன கேட்டு போச்சு? பார்க்காம தானே செலக்ட் பண்ணாரு. நாளைக்கு அவர்கிட்ட நீங்க செலக்ட் பண்ணது இந்த கோமலி போட்டோ தானே சொல்லிட்டா என்ன? என்ன மாயா, சீட்டிங் பண்ண சொல்றியா? செலக்ஷன் முடிஞ்சு போச்சு மாயா. மறுபடியும் கரெக்ஷன் சொல்ல முடியாது. சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு. ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா மாத்த மாட்டாரு. போய் நின்னோன்னா உங்களுக்கு மூளையே இல்லையான்னு திட்டுவாரு. நல்ல வேலை, பொண்ணுக்கு 7 கண்டிஷன் போடாம பொண்ணை செலக்ட் பண்ணிட்டாருன்னு நானே நிம்மதியா இருக்கேன். நீங்க புதுசா எதையாவது கிளப்பாதீங்க. ஆனா நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் இருக்கு. இவரு போட்டோ பார்க்காம ஒத்துக்கிட்டா கூட அந்த லீலா இவரை ஒத்துக்கணும்ல. அவளுக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்தா ஒத்துக்கவே ஒத்துக்க மாட்டா. ஒரு ஐடியா பண்ணலாமா? ஏஜேவியும் லீலாவையும் நாமளே மீட் பண்ண வைப்போம். அப்ப கூலா ஹூவாரியும்னு சொல்லிடுவாரு. அவர்தான் போட்டோவே பார்க்கலையே, அப்புறம் எப்படி அந்த லீலாவை தெரியும்? அது நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு ரெஸ்டாரண்ட்ல 2 பேரையும் மீட் பண்ண வச்சா அவங்களே ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க.
ஆனா இந்த விஷயம் ஏஜேக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏஜி கிட்ட அந்த லீலா பேசினானா அவ சீதாவா இருக்க மாட்டா. பொங்கி எழுந்து கண்ணகியா மாதிரி எரிச்சிட்டு போயிடுவா. சித்ரா, பி பாசிட்டிவ் சித்ரா. அப்படி கைமீறி போச்சுன்னா அதான் ஆப்ஷனுக்கு கோமலி இருக்கால. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு வேண்டிப்போம். சொல்லுங்கக்கா, நான் மிஸ்ஸஸ் கோமலி ஏஜே வைட்டனா? நீ கோமலி ஏஜி ஆகல, ஏஜி உன்னை கோமலி ஆக்கிட்டாரு. என்னக்கா சொல்ற? ஏஜே என்ன செலக்ட் பண்ணலையா? செலக்ஷனா எவிக்ஷன் ஆகுறது உன் கவலை. ஏஜி உன் போட்டோவையே பார்க்கலங்கிறது ஏன் கவலை? நான் வேற ஃபேஸ்ல சிவாஜி படம் ரஜினி ரேஞ்சுக்கு கிரீம் பூசிக்கிட்டு ரெடியாகி உட்கார்ந்துருக்கேன். நீ இப்படி சொல்ற? எப்படியாவது என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன்னு நினைச்சேன். நான் என்ன பண்றது? இன்டர்வியூல அர்ச்சனா கிட்ட இருந்து உன்னை தப்பிக்க வச்சேன். ஆனா இந்த ஏஜி போட்ட இரும்பு கேட்ல இருந்து தப்பிக்கவே முடியலையே. வாசனைய பார்த்தே என்ன மசாலான்னு சொல்ற ரகம் ஏஜி. அப்ப எல்லாம் முடிஞ்சதா? அவ்வளவுதானா? அப்படி சொல்ல முடியாது. இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. என்னக்கா அது? ஏஜே போட்டோவை பார்க்காமயே கல்யாண பொண்ணு செலக்ட் பண்ணிருக்காரு. அந்த ஆள் என்ன பைத்தியமா? கிட்டத்தட்ட சின்ன பசங்க இங்கி பிங்கி பாங்கி போட்டு செலக்ட் பண்ற மாதிரி பொண்ணு செலக்ஷன் நடந்தது. இங்க பாரு, நாளைக்கு அர்ச்சனா அக்கா ஏஜேவையும் அந்த லீலாவையும் ஏஜேக்கே தெரியாம சந்திக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் ஏதாவது பண்ணி அந்த லீலா இடத்துல ஒன்னு அனுப்புற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்போ அந்த லீலா? அந்த லீலாவை நான் பாத்துக்கிறேன். ஏஜியோட கல்யாணம் என் தங்கச்சி கோமலி கூட தான் நடக்கணும். நீ உள்ள வந்தாதான் இந்த வீடு நம்ம ராஜ்யமாகும். அதுக்கப்புறம் நாம அந்த அர்ச்சனாவை டம்மியாக்கி சுத்தல்ல விட போறோம். என்ன சொல்றீங்க அத்தை? கஜாகணம் பூத கலாபிஷேபிதம் கவித ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோத விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வரஹ பாத பங்கஜம். வந்துட்டியா? நீதான் முதல்ல எழுந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்காக தான் நான் பூஜை பண்ணேன். தேங்க்ஸ் மம்மி. நான் இந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆகணும் தானே நீங்க இந்த பூஜையை பண்றீங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க வேண்டினத அந்த கடவுள் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. அட அக்கா, இன்னைக்கு நீ முதலே எந்திரிச்சிட்டியா? அதான் பிரசாதம் எனக்கே கிடைக்க போகுது. அப்ப இன்னைக்கு உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது. என்னமா பாத்துட்டு இருக்க? அக்காக்கு பிரசாதம் கொடு. இன்னைக்கு அவ ஜெயிக்கணும்ல. இந்த பிரசாதம் மட்டும் பத்தாது, ஆசீர்வாதமும் வேணும் மம்மி. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நீ ஜெயிக்க கூடாது. என்னக்கா ரிங்டோன் இது? இந்த பாட்டை நானே பாடி ரிங்டோனா வச்சிருக்கேன். எப்படி இருக்கு? சூப்பர்க்கா. ஹலோ லீலாவா? ராங் நம்பர். உன் பேரு?
லீலா. ஐயோ, நான் அந்த 3 பேர்கிட்டயும் லீலான்னு தானே பேர் சொல்லியிருக்கேன். சாரி சாரி, யார் பேசுறீங்க? நான் அர்ச்சனா பேசுறேன். ஓ நீங்களா? முதல்ல ராங் நம்பர்னு சொன்னீங்க. நான் வேற நாடக கம்பெனின்னு நினைச்சிட்டேன். அங்க என்ன சூர்பனக வேஷம் போட சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. சரி, உங்க போட்டோவை யாரு பார்க்கணுமோ அவர் பார்த்துட்டாரு. என்ன சொன்னாரு மேடம்? நீங்க நானு நீங்க நானு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. நான் செலக்ட் ஆயிட்டேன்.